நடு ரோட்டில் பெண்ணின் விரல்களை துண்டித்து நகையை கொள்ளையடித்து சென்ற இருவரை 1 மாதத்திற்கு பிறகு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கர்நாடகாவை கலங்கடித்த கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? கோயில் திருவிழாவில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய பெண்களை வழிமறித்த கொள்ளையர்கள் அரிவாளை காட்டி செயின் பறிப்பில் ஈடுபட்ட காட்சிதான் இது. உயிருக்கு அஞ்சி ஒரு பெண் நகையை கழற்றி கொடுத்த நிலையில் தப்பியோட முயற்சித்த பெண்ணின் 2 விரல்கள் துண்டிக்கப்பட்ட சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. துணிகர கொள்ளையில் ஈடுபட்டு ஊராக சுற்றிய கொள்ளையர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதில் பங்கேற்ற தோழிகளான உஷா மற்றும் வரலட்சுமி ஆகிய இருவரும் இரவில் தங்களது வீட்டிற்கு திரும்பினர். இருவரும் சாலையில் நடந்து சென்றபோது அவர்களுக்கு எதிரே வந்த இருசக்கர வாகனம் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் வந்த இருவரும் தலைக்கவசம் அணிந்திருந்த நிலையில் பின்னால் இருந்தவர் கத்தியுடன் கீழே இறங்கியுள்ளார். ஏதோ அசம்பாவிதம் ஏற்பட உள்ளதை உணர்ந்த 2 பெண்களும் அங்கிருந்து விலகிச் செல்ல முற்பட்டனர். அதற்குள் அரிவாளுடன் வந்த நபர் உஷாவை பிடித்து தங்கச் செயினை கழற்றி தர கூறி மிரட்டியுள்ளார். உயிருக்கு அஞ்சிய அவர் தனது கழுத்தில் இருந்த நகைகளை கழற்றி கொடுத்தார். அவருடன் சென்ற வரலட்சுமி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அவரை துரத்திச் சென்ற கொள்ளையர்கள் வலுக்கட்டாயமாக செயினை பறித்துள்ளனர். விடாமல் வரலட்சுமி போராடியதால் கொள்ளையர்கள் அவரது 2 விரல்களை துண்டித்து நகைகளை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது மரசிங்கனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் யோகானந்தா என்பது தெரிய வந்தது. தனிப்படை அமைத்து கொள்ளையர்கள் இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். 1 மாதம் கடந்த போதும் துப்பு கிடைக்காமல் அவர்களை நெருங்குவது போலீசாருக்கு கடும் சவாலாக இருந்துள்ளது. சம்பவம் நிகழ்ந்து 1 மாதம் கடந்த நிலையில் யோகானந்தா சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அந்த தருணத்துக்காகவே காத்திருந்த போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அத்துடன் அவரது கூட்டாளி பிரவீனையும் தட்டி தூக்கினர். அவர்களிடமிருந்து 9 சவரன் தங்க நகைகள் மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய பின்னர் யோகானந்தா புதுச்சேரி, கோவா, மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். இவர் மீது ஏற்கனவே கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த யோகானந்தா தற்போது செயின் பறிப்பு வழக்கில் தனது கூட்டாளியுடன் சிக்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் 2 மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.